ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயிலானி, அங்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இந்த வைகுண்ட பிரவேசம், பெருமாளுடைய வைகுண்ட பிரவேசம் எத்தனை மணி அளவில் நடைபெற்றது? இதனை கண்டு தரிசித்த பக்தர்களினுடைய கருத்துக்கள் என்னென்ன? எவ்வளவு நேரம் இந்த சொர்க்கவாசல் திறப்பானது திறந்தே இருக்கும் பக்தர்களினுடைய வருகை? கனகதாரா கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று பெயர் பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர். கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூர தேரோட்டம் மிக முக்கியமான திருவிழாவாகும். அதற்கு அடுத்தபடியாக மார்கழி மாதம் முக்கிய திருவிழாவாக பகல்பத்து, ராப்பத்து மற்றும் ஆண்டாள் மார்கழி நீராட எண்ணெய் காப்பு உற்சவம் வருடந்தோறும் இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 22ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி நேற்றுடன் பகல்பத்து உற்சவம் நிறைவடைந்தது. ராப்பத்து உற்சவத்தின் ஆரம்ப நாளான இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் இன்று காலை 5:30 மணி அளவில் திறக்கப்பட்டது. பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களோடு ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள் எதிர்கொண்டு அழைக்க சொர்க்கவாசல் வழியாக பெரிய பெருமாள், அவரை தொடர்ந்து ஸ்ரீ ஆண்டாள், ரங்கமன்னார் எழுந்தருளினர். வருடம் ஒரு முறை மட்டுமே இந்த பரமபத வாசல் திறக்கப்படுவதால் பக்தரின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இன்று திறக்கப்பட்ட இந்த பரமபத வாசல் வழியாக வருபவர்கள் வைகுண்டத்திற்கு சென்று வருவதாக ஐதீகம். எனவே உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர் பக்தர்களும் ஆயிரக்கணக்கானோர் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டனர். ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாக ஸ்ரீ ஆண்டாள் கோயில் உள்ளதால் அங்கு சென்று தரிசனம் செய்ய முடியாதவர்கள் இங்கு சாமி தரிசனம் செய்வார்கள். சொர்க்கவாசல் திறந்தவுடன் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இன்று முதல் ராப்பத்து என்னும் உற்சவம் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும். வரும் ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 15ஆம் தேதி வரை முக்கிய நிகழ்வான மார்கழி நீராட்டு உற்சவம் எனப்படும் எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியை காண மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நடைபெற்ற சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்ச்சியில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 25க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயிலானி. दर्शनाभ्यायमानाभ्यायमाना